ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் சார்பில் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி அழைப்பின் பெயரில் இந்திய யூனியன் பிரதேசமான டையூ டாமனில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து சந்திக்கும் பண்பாட்டு பரிமாற்றம் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சாந்தி ஆரண்யம் என்று அழைக்கப்படும் திறந்தவெளி அரங்கில் மாணவர்களுக்கான பண்பாட்டு பகிர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறுவன மேலாண்மை துறை தலைவரும் கல்லூரியின் தர நிர்ணய குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் வேலுராஜ் அனைவரையும் வரவேற்று திட்டத்தின் சிறப்பை எடுத்துரைத்து பேசினார். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் மாணவர் குழுவை பாராட்டி அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மாநிலங்களுக்குள் ஒன்றுமை ஏற்படுத்தும் இப்பண்பாட்டு பகிர்வு நிகழ்வு ஒரு தொடக்கமாக எவ்வாறு என்ற இன்றியமையாமையை எடுத்துக் கூறினார். அதைத் தொடர்ந்து கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றன. இயற்பியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி தாட்சியாயினி மற்றும் தமிழ்துறை 2ஆம் ஆண்டு மாணவி தரண்யா ஆகியோர் ஆடிய பரதநாட்டிய நிகழ்ச்சியும், கணிதத்துறை மாணவர்களின் சிலம்பாட்டமும், கல்லூரி வாசித்தல் குழுவில் உள்ள மாணவர்களின் ஆங்கில கவிதை வாசிப்பு ஆர்வங்களும் மிகவும் குறிப்பிடத்தக்கன. இந்நிகழ்வை தொடர்ந்து டாமன் அரசு கல்லூரி மாணவர்கள் கார்பா என்ற குஜராத்தியின் பாரம்பரிய நடனம் ஆடினர். தவிர போர்த்துகீசிய நடனம் ஆடி காட்டினர். உடல் நலம் குறித்து ஆங்கில நாடகம் ஒன்றையும் நடித்து காட்டினர். அதனைத் தொடர்ந்து சிக்கு கோலம் பற்றி ஒரு பயிலரங்கம் நடைபெற்றது. தாகூர் கல்லூரி மாணவர்கள் டாமன் மாணவர்களுக்கு கோலம் வரையும் நுணுக்கங்கள் சிலவற்றையும் கற்றுக் கொடுத்தனர். அந்த மாணவர்களும் அவற்றை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டனர். கல்லூரியில் மாணவர் உணவகம் மூலம் மதிய உணவு வழங்கப்பட்டது. உடல் நலத்தை பேணும் உணவுகள் சிலவற்றை தயாரிக்கும் முறைகள் குறித்த சமையல் கலை நிகழ்ச்சியும் நடந்தது. இளம்சார் உதவி பேராசிரியரான உணவியல் முனைவர் மற்றும் கணினி அறிவியல் துறையின் சானோலியன் சிறுதானியங்களின் ஊட்டச்சத்து பற்றி கற்றுத்தந்தார். மேலும் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, கம்பு பாயாசம் ஆகியவற்றை செய்யும் முறைகளை பற்றியும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். திறன் வளர்ப்பு குழுவின் துணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுனிதா நன்றியுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. ஆங்கிலத்துறை பேராசிரியரும் கூடுதல் திறன் வளர்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் பீனு மார்க்ஸ் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் குழு உறுப்பினர்களோடு ஒருங்கிணைத்திருந்தார்.